என்ன பாமா ஒண்ணு சொல்லல கொள்ளல உன் அண்ணங்காரங்களோட எங்கேயோ அவசரமா புறப்பட்ட காத்து வாங்க போறியா? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்க? என்னை விட்டுட்டு போறத முடிவு பண்ணிட்டீங்க மாமா. நான் இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டேன். என்னுடைய பரிசுத்தமான அன்பை கூட நீ மதிக்கலையா மாமா? இல்லங்கண்ண, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கொலை பாத்தியா? உன்னை காப்பாற்றணும்னு நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. இல்லைங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? இப்பதான் உலகத்தை புரிஞ்சிட்டேன். குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பார்த்தேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இதை மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, அழவே கூடாது, சிரிச்சுட்டே இருக்கும். நீங்க சரி சரி, கமான். எங்க சார் போகணும்? மயிலாப்பூர். வாங்க சார், உட்காருங்க. கமான், நம்ம வண்டி தான் சார். வாங்க வாங்க, உட்காருங்க. ஒரு சமயம் வித்யாசாகருக்காக நான் வக்காலத்து வாங்கினேன். இன்னைக்கு 2 கொலைகளை பண்ணிட்டு என் நம்பிக்கையிலேயே கறி பூசிட்டான். சார், இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? சில பேரை ஏமாத்தினதா ஆரம்பத்துல ஜானிங்கிறவனை சந்தேகப்பட்டமே, அந்த மோசடிங்களை கூட இதே வித்யாசாகரே செஞ்சிருக்கலாம் இல்லையா? Do one thing, sir. அந்த வித்யாசாகர் மட்டுமல்ல, அவனோட அந்த ஜானிங்கிறவன் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே.
ஓடாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஆமா, இவர் பெரிய மகாத்மா. உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு திரியுற? என் நிலைமையை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நான் 1000 கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகாரன் இல்லை. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்லை. என்ன நீ என்ன தப்பு பண்ணாதவா, நல்லவா, யோகியா அப்படின்னு போலீஸ்ல போய் சொல்ல பார்க்கலாம். யார் வேண்டாம்னா? அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்னையா நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல, நான் அவமானப்படல. இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி. நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ்ல ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குற இல்ல? சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்லை. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படியா?